குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போகுது, படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், உடல் ஆரோக்கியம், கடன் அமைப்புகள், கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகள் ஏதாவது நம்மளுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டா, குழந்தை பேர் இந்த மாதமாவது குழந்தை கிடைக்குமா, காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, இப்படி எல்லா விஷயங்களையும் டச் பண்ணி இந்த பதிவில் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை மையப்படுத்தி தான். அப்படி என்ன சார் கிரக பயிற்சிகள் நடக்குது இந்த மாதத்தில், அக்டோபர் மாதத்தில் அப்படின்னா, அக்டோபர் 2ஆம் தேதியே புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல, தென் அக்டோபர் 24 அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2லேருந்து 3க்கு புதனுடைய நகர்வு, உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நகர்வு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது, தப்பு சொல்கிறதுக்குல. அக்டோபர் 9ஆம் தேதி ராசிக்குள்ளேயே சுக்கிரன் வந்து அமர்றாரு. சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்போது சுக்கிரன் நீசம். ஆனால் இங்கே புதனோட பரிவர்த்தனை அமைப்புகளில் 24ஆம் தேதி வரைக்கும் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல நீச்சம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம் ஆகிறது அப்படிங்கிறது நன்மையான்னு கேட்டால் கொஞ்சம் தவறு தான். இருந்தாலும் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா கன்னிக்கு அப்படின்னா தாராளமாக இருக்கலாம், அதில் ஒரு ஃபேவரும் உண்டு. அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு அதிசாரத்துக்கு 11ஆம் இடமான கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. ஸோ அதை பற்றின வீடியோ தனியாகவே இருக்குது, நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அக்டோபர் 27ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. செவ்வாயினுடைய நகர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்னிக்கு. மற்ற கிரகங்கள் எப்படி நகர்ந்தாலும் அது ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடும். செவ்வாய் முழுக்க மைனஸை கொடுக்கக்கூடிய கிரகம். என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது. 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் என்னதான் ஒரு அந்யூன்யத்தை ஏற்படுத்துகிறோம், சனி அங்கே வக்ரமாக இருக்குது. 6 கூடியவர் கூட 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது என்னதான் 2 பேர்த்துக்குள்ளே நல்லா புரிதலும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வராமல் இருந்தாலுமே சண்டை சச்சரவுகளோடு இருக்கும். ஒன்றா இருந்தால் கூட பார்த்து பேசி சிரித்து மகிழ்ந்து வெளியில் போக வர பிடிக்க கொஞ்சம் கணவன் மனைவியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்லபடியான ஒரு சூழலில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தர மாட்டார். என்னதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஒரு கசப்பு இல்லாமல் இருக்காதுங்க, வாய்ப்பே இல்லை. அதுக்கு பேர் தான் கண்டகச்சனின்னு வேறு. இப்போ கன்னி ராசிக்கு கண்டகச்சனி அப்படிங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்களை பார்த்துட்டு இது நல்ல விஷயமா இல்லது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். பொதுவாக கணவன் மனைவியை இந்த சனி பகவான் பிடித்து வைக்கிறதுக்குண்டான வழி என்னவோ அதை தான் செய்வார். அதிகமாக ஒர்க்லோடு இருக்கும், அதனால கணவர் மனைவி கூட பார்த்து பேசி பழக எதுவும் பண்ண முடியாது. இது கணவருக்கு ஒர்க்லோடு இருந்தாலும் அப்படி தான், மனைவிக்கு ஒர்க்லோடு இருந்தாலும் அப்படி தான். இல்லை 2 பேரும் ஷிஃப்ட்டில் வேறு செய்கிறீங்கன்னா ஒருத்தர் டே ஷிஃப்டாக இருக்கும், ஒருத்தர் நைட் ஷிஃப்டாக இருக்கும். 2 பேரும் பார்த்து பேசி பழகிறதுக்கு சூழ்நிலை இருக்காது. அவங்க சமைச்சது அவங்களே சாப்பிட்டு ரன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இல்லை சார் நான் வீட்டில் தான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா வீட்டில் மாமியார் இருந்தாங்கன்னா மாமியார்னால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2 பேர்த்துக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திடுவாங்க. இல்லை சார் நாங்கள் தனியாக தான் இருக்கோம் சார், கூட்டு குடும்பமாக இல்லை தனியாக தான் இருக்கோம் அப்படின்னா குழந்தைகளால் ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபங்களும் ஒரு பிரிவினையும் ஒரு டிஸ்டன்ஸும் இந்த மாதம் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை நம்ம மைண்டில் தெளிவாக ஏற்றிக்கிங்க. அதுக்காக உங்களுடைய துணை உங்கள் மீது பாசமாக இல்லை அப்படிங்கிறது கிடையாது, நீங்களும் உங்கள் துணை மேலே அதிகமாக பாசம் வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. குடும்பத்துக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி போகிறீங்க. 2ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்த விட குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறத உறுதியாக அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதம் உங்களுக்கு ஓடுது 24ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, படிப்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா ஆரம்ப கல்வி அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. 10 வரைக்கும் 12 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்காது. என்ன தான் தலைகளானாலும் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஆனால் மேற்கல்வி உயர்கல்வி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது, அதில் ஒன்றும் தொந்தரவுகள் கிடையாது. சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் மட்டும் படிக்க மாட்டாங்க.
அவ்வளோதான். ஒரு டீனேஜில் இருக்கவங்க மட்டும். அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. காதல் வயப்படுறதோ, அன்வான்டான விஷயங்களுக்குள்ள தவறான பழக்க வழக்கங்களை பழகிக்கிறதோ அதெல்லாம் இருக்குது. அதனால தான் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் போகுது. ஸோ அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஓகே, வேலை வாய்ப்புகள். வேலையில் எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் சரி கண்ணி ஜெயிச்சிருங்க. என்ன கண்டகச்சனியாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல போய் சரி ராகு உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது வேலையில் என்ன எதிர்ப்பு இருந்தாலும் ஜெயிச்சிடும். பார்த்துக்கலாம், சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னன்னாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு இருக்கும். கண்டிப்பாக அதில் ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. என்ன ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதையெல்லாம் பற்றி கவலையே விடாதீங்க. ஃபைனலாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் செய்கிற மாதிரி வேலை யாருனாலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கிடுவீங்க. ஸோ வேலையில் ஒன்றும் தொந்தரவில்லை. வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கும்போது கூட தொழில் அமைப்புகளில் நம்மளுக்கு சாதகமாக இருக்கான்னு கேட்டால் 27ஆம் தேதி வரைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் தொழிலில் நீங்கள் தான் ராஜா. இந்த கடைசி வாரம் இருக்கு இல்லையா, அக்டோபர் மாதம் கடைசி வாரம் இருக்கு இல்லையா, அது உங்களை தொழிலில் கீரை இறக்க வைக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம், உங்களுடைய கிளைண்ட் சர்க்கிள், ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் கூட கடைசி நேரத்தில் கிடைக்காம போகலாம். ஸோ கடைசி வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. சுயதொழில் செய்திருக்கக்கூடிய நபர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட்டாளிகளுக்குள்ள கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறதா சரி அப்படின்னு சொல்லி கூட்டாளி இப்படி தலைகளாக நிற்பான். ஸோ சரிப்பா நீ சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வேலைகளை செய்துட்டு வாங்க. எது சரியோ அதை செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறது. ஓகே, வருமானம் நல்லபடியாக இருக்குமா? 2ஆம் இடத்துல செவ்வாய். வருமானம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி எடுக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லைனாலும் கொஞ்சமாவது பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போருந்து எப்போ வரைக்கும்? 27ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 27ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் அதிக வாய்ப்பு உண்டு. திருவோண நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம். சுவாதி, விசாகம், இந்த 5 நட்சத்திரங்களை வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டத்துக்கான ஏதாவது முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்ரி அடி, எது வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? அதாவது உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். அப்புறம் ஃப்ரீ ஆகிக்கலாம். ஒரு 5-6 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம சர்வே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸை இந்த நட்சத்திரங்களில் அதுக்குண்டான வேலைகளை நீங்கள் செய்யும்போது உருவாக்கி கொடுத்துருது. என்னென்ன நட்சத்திரம் மறுபடியும் சொல்லிடுறேன். திருவோணம், பரணி, ரோகிணி, சுவாதி, விசாகம். இந்த 5 நட்சத்திரங்களை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரங்களை சரியாக பயன்படுத்துங்க, ஜெயிச்சிடலாம். ஓகே, குழந்தை பேர் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தினுடைய தொடர்பு இருக்குது. 5ஆம் அதிபதி 7ல் வக்ரமாக இருக்கிறார். வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சனி வக்ரமாக இருக்கும்போது குழந்தை பேர் கிடைச்சிதுன்னா அந்த டைமில் கரு உண்டாச்சுன்னா குழந்தை கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கோச்சார பலனாக இருந்தாலும் அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். அதனால் சனி வக்ரம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணி அப்போ கரு உண்டாச்சுன்னா கண்டிப்பாக குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னென்னா, ஏன் சனி வக்ரமும் வக்ர நிவர்த்திக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு அவர் தான் 5ஆம் அதிபதி, அவர் தான் குழந்தையை கொடுக்கணும். நேர்கதியில் பயணிக்கும் போது நல்ல பலனையும், வக்ரகதியில் பயணிக்கும் போது கொஞ்சம் குறைந்த அளவே நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அதனால் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். ஓகே, கடன் குறையுமா? கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் 6ஆம் இடத்துல ராகு இருக்குது. கடன் மேலும் கேட்கும்போது கிடைக்குமா? அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். அதில் ஒரு மாற்றமும் இல்லை, தாராளமாக எடுக்கலாம். 2ஆம் அதிபதிக்கு
ஆறுக்குடையவனுடைய பார்வை இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுங்க. 24ஆம் தேதி வரைக்கும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 9ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் கடன் வேணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் அமைப்புகளில் உங்களுடைய காதலன் அல்லது காதலி ரொம்ப பிடிவாத குணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் பிரேக்கப் இல்லாமல் போகும், இல்லைன்னா பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இப்படி நிறைய நன்மைகளை பார்த்துட்டோம். சின்ன சின்ன விஷயங்களில் தீமைகளும் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய பால தண்டாயுத பாணி, அதாவது முருகன் கோவில் பால தண்டாயுத பாணின்னு அவருக்கு பேர், பழனி மலையில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஏரியாவோட பால தண்டாயுத பாணி எங்கே இருந்தாலும் சரி, அவருக்கு சின்னதாக 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.